கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை கொலோசையர் 4வது அதிகாரம் 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்றாலே கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்கள். இந்த உலகம் கிறிஸ்துவர்களை அன்பானவர்கள், தாழ்மையானவர்கள், நீடிய பொறுமை உள்ளவர்கள் என்றெல்லாம் நினைத்து வைத்திருப்பார்கள். ஆவியின் கனியை நாம் வெளிப்படுத்தும் போது இது சாத்தியமாகிறது. ஆனால் ஒரு சில சமயங்களில் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் முன்கோபம், முரட்டு சுபாவம் போன்ற குணங்களால் நம்முடைய சாட்சி கெட்டுப்போய்விடக்கூடும். கிறிஸ்துவை அறியாதவர்கள் முன் நாம் அப்படி நடந்து கொள்ளும்போது நமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். ஆகையால்தான் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் உணர்த்துகிறது. இந்த காலத்தில் நாம் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களிடத்தில் சுவிசேஷமாக சொல்ல வேண்டுமானால் நாமும் மற்றவரிடத்தில் அன்பாய் நடந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி மற்றவர்களையும் கிறிஸ்துவின் அண்டை சேர்ப்போம். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் மற்றவர்கள் முன்னால் எங்களுடைய சாட்சி கெட்டுப்போகாமல் நாங்கள் ஞானமாய் நடக்க உதவி செய்யுங்க. கிறிஸ்துவல்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை இந்த நேரமே எடுத்து போட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். இனி வரும் காலத்தை உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு பலனை தாங்க. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.